மூத்த சகோதரி இவங்களுக்கு நீ உடனே ஊண்டாயிரப்படாது. உனக்குமான மூத்த சகோதரி இந்த 3 பேருக்கு சாந்தாமணி அம்மா தளர்ந்திருக்கிறது. சாந்தாமணி அம்மா தளர்ந்தில்லை, தளர்ந்திருக்கிறதுங்கிற கட்சி. நான் எத்தனையோ மேடையில் பேசியிருக்கிறேன், எத்தனையோ ஊர்களுக்கும் சென்று பேசியிருக்கிறேன், பல வெளிநாடுகளும் சென்று பேசியிருக்கிறேன். அந்த மேடைகளுக்கெல்லாம் நான் செல்லும் பொழுது எப்படி செல்வேன் என்றால், எப்படி ஒரு பணக்கார வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு போகிற ஒரு பெண் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் போவாளோ அதுபோல மேடைக்கு செல்வேன். ஆனால் இன்றைய தினம் இந்த மேடையிலே நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அந்த பணக்கார வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு போன அந்த பெண் தன்னுடைய தாய் வீடு வந்தால் எப்படி மகிழ்ச்சி கொள்வாளோ அந்த மகிழ்ச்சியோடு நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த திருப்பூர் என் தாயினுடைய பிறப்பிடமான ஊர். ஆக இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி அட்சயாவுக்கு ஒரு வேண்டுகோள். நாங்கள் தொழில்நுட்பத்தையோ அல்லது அறிவியல் வளர்ச்சியோ நாங்கள் எதிர்க்கலை, நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய அறிவியல் வளர்ச்சியை வரவேற்கிறோம். ஏன்னா நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டங்களில் குகையில் வாழ்ந்துட்டு இருந்தவர்களெல்லாம் இன்னைக்கு கூகுளில் வாழ்கிறார்கள். இலைதலைகளை கட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று இன்டர்நெட்டில் வாழ்கிறார்கள். காடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் வாழ்கிறார்கள். நாங்கள் மறுக்கவில்லை. இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆனால் இந்த விஞ்ஞானத்தினுடைய அசுர வளர்ச்சியை பார்த்து நாங்கள் கொஞ்சம் அச்சப்படுகிறோம் நடுவர் அவர்களே. அதனால்தான் நாங்கள் தளர்ந்துள்ளது அப்படின்னு பேச வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, எதிரணியிலே நிறைய சொன்னாங்க. எங்கள் சகோதரரையும் கூட கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இந்த பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? அது மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு 2 பேரும் வளர்ந்துருக்குதுன்னு பேசுகிறீங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பூத கண்ணாடி போட்டு இந்த சமூகத்தை எட்டி பாருங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி இருக்குது தெரியுங்களா? பஸ்ஸில் போனால் பர்ஸை காணோம், பார்க்க அழகா இருந்தால் நர்ஸை காணோம், ஆலயத்துக்கு போனால் செருப்பை காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணோம், ஆசிரமத்துக்கு போனால் கற்பை காணோம். இந்த சமூகத்துல எங்க போனா கற்பை காணோம், ஆசிரமத்துக்கு போனா கற்பை காணோம். சரியா தானே சொன்னேன்? அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு சிரமம்னு வச்சிருக்கேன். என்ன கழுதைக்கு அங்க போற? இல்ல உங்க அப்பா இருக்கா, ஆயி இருக்கா, வாத்தியார் இருக்காரு, தெருவில் பெரியவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் அபிப்பிராயங்கள. என்ன கழுதைக்கு சாமியார்கிட்ட போற? அவனே பொண்டாட்டி துரத்தி தான் சாமியாராக வந்து உட்கார்ந்துருக்கான். அவன்கிட்ட போய் எனக்கு இப்படி பிரச்சனைனா அவன் தான் உனக்கு பிரச்சனை. நடுவர் அவர்களே, முக்தி கிடைக்கணும்னு போகிறாங்க, அது எப்படியோ போகுது. ஆக இன்னைக்கு இந்த சமூகம் இந்த சூழல் இருக்கும் பொழுது இதை எப்படி வளர்ந்து இருக்குதுன்னு 2 பேர் பேசுவீங்க. நான் கேட்குறேன். நீங்கள் நிறைய பட்டியல் போட்டீங்க, இளவரச ஐயா சொன்னீங்க, நிறைய பட்டியல் போட்டீங்க. நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டங்களில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட காலம் உண்டு, சுடாத பழமாக குடுன்னு சொன்ன காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நீங்கள், ஏன்னா இன்றைய சூழல்னு வச்சுருக்கீங்கல்ல, இன்றைய சூழலில் போய் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொன்னால் என்ன பதில் வரும் தெரியுமா? சுட்ட பழமோ சுடாத பழமோ சுகர் இல்லாத பழமாக குடு அப்படின்னு சொல்கிற காலமாக மாறி இருக்குங்க. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சுகருங்கிறாங்க, 3வது படிக்கிற குழந்தைக்கு சுகர் வந்து இருக்குதுங்கிறாங்க, 16 வயசு இளைஞர்களுக்கும் சுகருங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இந்த சுகருக்குன்னே ஒரு சங்கம் வச்சுருக்குறாங்க, நடைபயில்வோர் சங்கம்னு வச்சு சுகருக்குன்னே சங்கம் வச்சுட்டாங்க. அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நான் போய் கேட்டேன், தலைவருக்கு மேக்சிமம் சுகர். நான் அதை கேட்ட நடுவர் அவர்களே,
எப்படி தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்கிறீங்கன்னு. சுகர் 400 இருந்தால் தலைவராமா, 500 இருந்தால் செயலாளராமா, 600 இருந்தால் பொருளாளராமா. நான் கேட்டேன் 800 இருந்தானே ஓ கையான்ட்டாங்க. ஏங்க, எதையோ தேடி மனித இனம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் கேட்குற, உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இருக்கா? நீங்க சொன்னீங்கல்ல அழகா, என் தம்பி எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னாப்புல. இன்னைக்கெல்லாம் லைக்ஸை எதிர்பார்த்து லைஃபை இழந்து கொண்டு இருக்கிற சமுதாயமாக இன்னைக்கு மாறி இருக்குதுங்களா இல்லையா? நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதையோ நீங்க 4 பேரை இணைக்க முடியலைங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு அந்த செல்போனுன்னு ஒன்று வந்துடுது. ஒரு காலகட்டங்களில் தாவி தாவி விளையாடணும், இன்னைக்கு தடவி தடவி விளையாடுறோம். செல்ல தடவி தடவி விளையாடுறோம். நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, இந்த நாட்டில் ஒரு சட்டம் போடுங்க, ஒரு நாள் யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிங்கன்னா கொரோனாவில் இறந்தவங்களை விட இந்த செல்போன் பயன்படுத்தாமல் சாகிற எண்ணிக்கை அதிகமாகியும். உண்டா இல்லைங்களா? உண்டுமா? எல்லாம் வீட்டுக்குள்ள இப்படி மிரட்டினா நான் என்ன செய்யறது? மிரட்டலிங்க, நடை யதார்த்தத்தை சொல்றேங்க நடுவர் அவர்களே, யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டங்களில் கோவப்பட்டா, தெரு வழியிலேயே வந்திருக்கிற ஒரு சாமர்த்தியம், நீ வீட்டுக்கு வராம போனியோ அப்படின்னு கோவப்பட்ட காலம் இருந்துதா இல்லைங்களா? இன்னைக்கும் கோவப்படுறானுங்க. ஆன்லைன்லயே இருக்கிற, என்னோட மெசேஜுக்கு லைக்ஸ் போடாம இருக்கிற அப்படின்னு சொல்ற காலமா மாறி இருக்கு இல்லைங்களா? நீங்க வீட்டுக்குள்ள 4 பேரை இணைக்க முடியுதுங்களா? 4 பேர் இருந்தால் 4 பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் உட்காந்துட்டு 4 திசையை பார்த்து நவகரங்களாட்டு உட்காந்து இருக்குது. ஏன் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாழ்க்கப்பட்டு ஒரு மருமக வந்தா, மாமியா சொன்னாங்க, அம்மா இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குதுமா, இது ஒரு ஜனநாயக வீடு, 4 ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே நடந்து கொண்டு இருக்கிற ஜனநாயக வீடு, இதில் உன் மாமனார் தாம்மா முதலமைச்சர், அவர் இந்த பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்துக்கிறாரம்மா, நான் துணை முதல்வர், நான் இந்த நிதி நிர்வாகத்தையும் ஜவுளித்துறையும் நான் பார்த்துக்கிறேம்மா, அதான் என் புள்ள உன் புருஷ அவன் இந்த வருமானத்துறையெல்லாம் பார்த்துக்கிறானம்மா, என் புள்ள அதான் உன் நாத்தனாரு அவன் இந்த விளையாட்டுத்துறையை பார்த்துக்கிறாம்மா, இந்த வீட்டில் 2 துறை காலியாக இருக்குது, ஒன்று உணவுத்துறை, இன்னொன்று சுகாதாரத்துறை, இந்த 2ஐயும் உனக்கு நான் கொடுக்குறேனம்மான்னு. உடனே அந்த மருமக சொன்னா, அத்தை எனக்கு எதுக்கத்தை பெரிய பெரிய பொறுப்பெல்லாம், எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பார்த்துக்குங்கத்தை, நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறத்தேன்ட்டா. ஏன் அப்பப்போ வெளிநடப்பு, அப்பப்போ வெளிநடப்பு. எங்கெங்க சமுதாயம் வளர்ந்துருக்குதுன்னு நான் கேட்குறேன். என்னமோ இளவரச ஐயாவை சொன்னார், நான் வணங்குறேனுங்க, அப்படிப்பட்ட ஆசிரியரை நான் வணங்குறேன். நானும் நடுவர் அவர்களே, எங்கள் பையங்க இந்த மாதிரி புத்தகத்தை வாசிக்கணும், புத்தகத்தினுடைய அருமை என்னங்கிறத சொல்கிறக்காக ஒரு செய்தியை சொன்னனுங்க. ஒரு காலகட்டத்தில் சீனாவில் மங்கோலிய மன்னன் ஒருவன் ஆட்சிக்கு வந்தான். வந்த உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இங்கே இருக்கிற புத்தகங்களை எல்லாம் எரிச்சிருன்னு சொன்னான். எரிச்சிட்டாங்க. எல்லாம் கேட்டாங்க, ஏன் எரிக்க சொன்னீங்கன்னு. ஒன்றும் இல்லை, புத்தகத்தை படித்தா மக்கள் அறிவாளிகளாக மாறிடுவாங்க, அறிவாளிகளை ஆட்சி செய்வது கடினம், அதனால தான் நான் புத்தகத்தை எல்லாம் எரிக்க சொன்னேன். உடனே எல்லாரும் கேட்டாங்க, சரி புத்தகத்தை நீங்கள் எரிச்சிட்டீங்க, படைப்பாளிகள் இருக்கிறாங்கல்ல அவங்கள என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. உடனே அவன் என்ன செஞ்சா, அந்த படைப்பாளிகளையும் கொன்று குவிங்கன்னு சொல்லிட்டான். அப்படி கொன்று குவித்து அவர்களுடைய உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகளை வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினார் என்று வரலாறு சொல்லுகிறதடா. இந்த மாதிரி வரலாறெல்லாம் படிச்சிருக்கிறையான்னு கேட்டேன். என் மாணவன் ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னா, வரலாறு நான் படிக்கலிங்க டீச்சர், ஆனால் வரலாறு பார்த்துருக்கிறேன் டீச்சர்னா. எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். நான் பார்க்காத வரலாறை, என் வயசுல நான் பார்க்காத வரலாறை என் மாணவன் பார்த்துருக்கிறானா. எந்த வரலாறுடா பார்த்தேனே? தலை அஜித் நடித்த வரலாறை பார்த்தங்க டீச்சர்ன்ட்டா. என்னங்க சமூக அக்கறை இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஏன் இன்னொன்றும் கூட சொன்னாங்க, அப்போ கையளவு காத்தாவது கிடைக்கட்டும் என்று ஒரு பெரியவர் நினைத்தாருன்னு சந்தோஷப்படுறோம். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊரில் திடீர்னு ஒரு பெரியவர் மயங்கி விழுந்தார். எல்லாரும் சத்தம் போட்டாங்க, ஏப்பா ஆரா சோடா வாங்கிட்டு வாங்கப்பா, சோடா வாங்கிட்டு வாங்கப்பான்னு. ஒரு ஓடுனா, படபடன்னு ஓடுனா, சோடாவை வாங்கிட்டு வந்தா, உடைச்சா, சீக்கிரம் குடுறா சீக்கிரம் குடுறான்னா அவன் படபடன்னு குடிச்சா.
ஏண்டா மயங்கி விழுந்தவருக்கு கொடுக்காம நீ குடிக்கிறியன? அவன் சொன்னா, யாராச்சும் இப்படி பொசுக்குன்னு மயங்கி விழுந்தா எனக்கு படபடப்பாயிரு, அதனால நான் குடிக்கிறேன்னா. இது எல்லாம் கொண்டு போய் நான் கேட்குறேன், எந்த வளர்ச்சியில் நீங்கள் வைப்பீங்கன்னு கேட்குறேன். நடுவர் அவர்களே, ஒரு வெங்காயம் அதிகமாக விளைவிக்கிற காலத்தில் ஒருத்தர் வெங்காய மூட்டை திருடிட்டான், பிடிச்சிட்டாங்க அவனை. இப்போ அவனுக்கு தண்டனை 3 ஆப்ஷன். ஏன்னா இப்போ வாழ்க்கையே ஆப்ஷனில் தானே ஓடிட்டுருக்குது. 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. 1, வெங்காயத்தை முழுசாக நீ சாப்பிடணும். 2, அப்படி இல்லைன்னா 100 சவுக்கடி வாங்கணும். அப்படி இல்லைன்னா 10,000 ஃபைன் கட்டணும். இவன் யோசிச்சா, எதுக்கு பணம் கட்டணும், எதுக்கு அடி வாங்கணும், நம்ம தானே திருடணும், நம்மளே வெங்காயத்தை திங்கலான்னு சொல்லி சாப்பிட்டா. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டா, 15 நிமிஷம் சாப்பிட்டா, 20 நிமிஷத்துக்கு மேலே அவனுக்கு காரம் தாங்க முடியல. ஐயோ, நம்ம தவறான ஆப்ஷன் தேர்வு செஞ்சிட்டோமோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு 100 சவுக்கடியே கொடுங்கோன்னா. சரின்னு ஒரு 20, 25, 30 அடி வாங்கினா. வழி தாங்க முடியல. ஐயோ ஐயோ, நம்ம தவறாக ஒரு முடிவு எடுத்துட்டோமா, இந்த ஆப்ஷன் வேண்டாம் சாமி, நான் 10,000த்தையே கட்டிடுறேன் சாமின்னா. கொடுத்தது ஒரு தண்டனை. ஆனால் இவன் 3 தண்டனையும் அனுபவிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பொறுப்பற்ற சமூகம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால், இதை எப்படி நாங்கள் வளர்ச்சின்னு கேட்போம். நடுவர்களே, எங்கள் சகோதரி ஒன்று சொன்னாங்க, நான் அதுக்கு பதில் சொல்லி முடிச்சிட்றேன். இதே கோயம்புத்தூரில் தாய்ப்பால் கொடுத்து புரட்சி பண்ணி கிண்ண சாதனை செய்த பெண்மணியை நீங்கள் சொன்னீங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி எத்தனை பெண்மணிகள் இங்கு சாதனை படைச்சிருக்கிறாங்க? சாதனை படைக்கிறதுக்கு இந்த சமுதாயம் விட்டுருக்குதான் நான் கேட்குறேன். இன்னைக்கு நடுவர் அவர்களே, பெண்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது தெரியுங்களா? டிவிக்காரனுக்கு பெண்கள் ஒரு மோகப் பொருள், சினிமாக்காரனுக்கோ ஒரு விளம்பர பொருள், ஜவுளிக்கடைக்காரனை பொறுத்த வரைக்கும் அவள் ஆடி தள்ளுபடி, நகைக்கடைக்காரனுக்கோ அவள் ஒரு அச்சிய திருதியை, பத்திரிகைக்காரனுக்கு செய்தி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வதந்தி, பிள்ளைகளுக்கு காமெடி பீஸு, புருஷனுக்கு அவகடக்கா லூஸு, காதலனுக்கு பிடிச்சிருந்தா ஆசையா பார்க்கறா, காதலனுக்கு பிடிக்கலனா ஆசிட் ஊத்தி பார்க்கிற கலாச்சாரம் இன்னைக்கும் இந்த சமுதாயத்திலே பெண்கள் மீது இப்படி ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்குதே. இந்த பெண்கள் எல்லாம் உங்க பார்வைக்கு தெரியலையாமா? எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்களை நீங்க காரணம் காட்டுறீங்க. இது மாதிரி இன்னைக்கும் இந்த சமுதாயத்திலே பெண்மை இழிவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இதை எப்படி நாங்கள் வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கேள்வியை வைத்து, நடுவர் அவர்களே, அவர்களுடைய பார்வையில் அது வளர்ச்சியுடையதாக இருந்தாலும் பெரும்பான்மை, என்னுடைய தம்பி சொன்ன மாதிரி பெரும்பான்மை. நான் இன்னொன்று செய்தி முடிச்சிட்றேங்க. நான் கல்லூரி பேராசிரியர். இன்னைக்கு சமுதாயத்தில் மாணவர்களுக்கு பற்றில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காலகட்டமெல்லாம் ஆசிரியர் வேலைக்கு நான் விரும்பி வந்தேங்க. எங்கள் ஆசிரியர் மேலே இருந்த அந்த பற்றினால தான் நான் ஆசிரியராகவே வரணும்னு வந்தேன். இப்போ ஏண்டா வந்தேன்னு வருந்தி நின்றுட்டுருக்கிறேன். வருந்தி நிற்கிறேங்க. இந்த கொரோனா காலத்தை நீங்கள் சொன்னீங்களேம்மா, கொரோனா காலத்தில் ஆசிரியர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா நான் கேட்குறேன். என்ன பாடுபட்டங்க, எல்லாத்துக்கும் போட்டு போட்டாங்க. ஆனால் கல்வி மட்டும், கிளாஸ் மட்டும் நடந்தது. கிளாஸில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் தூங்குறானுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு கேட்டால் யோகா வகுப்புங்கிறான். ஒருத்தன் பந்தடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா, பிடி பீரியடுங்கிறா. இதை விடங்க நடுவர் அவர்களே, கல்லூரியிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேராசிரியர் நான் தான். பையங்கள்லாம் செல்ஃபோன் வச்சுருந்தா நான் விடவே மாட்டேன். வாங்கி எங்கிட்ட வச்சுட்டு, டேய் வருஷ கடைசியில் உங்கள் அப்பா அம்மா வந்து எங்கிட்ட வாங்க சொல்லிப்போ, வாங்கி வச்சிருவேன். இந்த கொரோனா வந்துடுச்சுங்களா, எல்லா செல்ஃபோனும் என் கையில். டே வாடா, வரமாட்டேங்க டீச்சர். டே வாங்கிட்டு வந்து என் கிளாஸுக்குள்ளே வாடா, அப்போ தான் எனக்கு சம்பளம் தருவாங்க. மேடம், நீங்கள் எப்படி கொள்கையில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் கொள்கையில் இருக்கிறேன். வருஷ கடைசியில் எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுங்கன்னு நிற்கிறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5 மாஸ்க் போட்டேன், சானிடைசர்லேயே குளித்தேன், வாடகைக்கு கார் எடுத்தேன், வீடு வீடா கொண்டு போய் டே என் வகுப்புக்குள்ளே வாடா வந்துட்டான் நடுவர் அவர்களே. வந்துட்டு அடிக்கிறான் பாருங்க. எனக்கு ஒரு மெசேஜ்,
எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பை நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி இஸ் அ பூமராங் அப்படின்னு என்னை பூமரங் ஆக்கி பார்த்துட்டானுங்க. எத்தனை கொடுமைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்றா ரெண்டாங்க, நேரம் பத்தாது. ஆக வளர்ந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எந்த தடையும் சொல்லலை, அது சிறுபான்மை. ஆனால் பெரும்பான்மை நடுவர் அவர்களே, தளர்வுதான் இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பெரியவர்களே, ரொம்ப உங்களுடைய ஒத்துழைப்போடு மிக அருமையான ஒரு பட்டிமன்றம். இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு 10-15 நிமிடத்தில் தீர்ப்பு. அது என்னமோ பட்டிமன்றங்கள்ல எல்லாம் தீர்ப்புன்னு வர்றதில்ல, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அது தீர்ப்பு சரியாக இருக்காதுன்னு நம்புகிறாங்க. அதுலேருந்தே தெரியுது அக்கறை இல்லைன்னு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு அவசர தேவைகள் இருக்குன்னு விடுங்களேன். அம்மா ஒரு தாய்மைக்குள்ள ஒரு பொறுப்போடு பேசியிருக்கிறார். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா, வகுப்பறையில் அத்தனை கொடுமைகளை தாங்கி கொண்டு மேடையில் இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? எந்த கொடுமைகள் நடந்தாலும் சாந்தாமணி தளர மாட்டார்கள் என்று தெரிகிறது. ஆனால் தளர்ந்துள்ளதுன்னு பேசுகிறாங்க. நல்ல அருமையான நிகழ்ச்சி. வளர்ந்துள்ளதுன்னு பேசுகிறவங்க பாசிட்டிவ் சைடு, தளர்ந்துள்ளதுன்னு பேசுகிறவங்க நெகட்டிவ் சைடு. இப்படி வச்சுக்குவோமே. இவர்கள் திறக்கிற கதவுகளை பார்க்கிறார்கள், இவர்கள் மூடுகிற கதவுகளை பார்க்கிறார்கள். ரெண்டுலேயும் உண்மை இருக்குது. இவங்க 2 பேருமே, உமாசங்கரும் அக்ஷயாவும் ஒரு பெரிய பட்டியலே போட்டாங்க இல்லையா? இப்போ திருப்பூரில் நீங்கள் எவ்வளவு சமூக காரியங்கள் செய்கிறீங்க. இப்போ ராமராஜ் காட்டும் சரி, கேபிகே ஐயாவும் சரி, பூபதி சரி, எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு காரியங்கள் செய்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி இந்த புத்தக திருவிழாவில் பேச்சு நடக்கிற இடத்துல இந்த நேரத்தில் இந்த பணியில் இவ்வளவு பேர் கூடி உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறதே சமூகத்தின் மேல் நீங்கள் காட்டுகிற பற்று தானே. அதுதான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. எத்தனை பேர் அந்த காலத்தில் ராஜாராம் மோகன் ராய் இருந்தார், பெரியார் இருந்தார், அம்பேத்கர் இருந்தார். அந்த காலத்தில் அந்த ஸ்டேச்சரில் இன்றைக்கி யார் இருக்காங்க? அந்த அளவுக்கு சமூக பற்று உள்ள அந்த இன்டென்சிட்டி, அந்த அடர்த்தி இருக்கிறாங்க. அப்துல் கலாம் இருந்தார், அமர்த்தியா சென் இருந்தார். நீங்கள் பெரிய பெரிய ஆளுகளையெல்லாம் போய் பார்க்க வேணாம். அஜய் முனோட் அப்படிங்கிற அவுரங்காபாத் தொழில் அதிபர் ஐயா, அவர் அவுரங்காபாத்தில் ஒரு பெரிய தொழில் அதிபர், தன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஐயா, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம ஊரில் என்னையா சீர் செனத்தி செய்வோம்? என்ன செய்வோம்? ஒரு 100 பவுன் நகை போடுவோம், மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்போம், இருந்தால் ஒரு வீடு வாங்கி கொடுப்போம். இதுதான் பொதுவாக செய்கிறது. ஆனால் அந்த அவுரங்காபாத் தொழிலதிபர் அஜய் முனோட் என்ன செய்தார் தெரியுமா? தன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு செய்த சீர் என்ன தெரியுமா? 93 ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தார். தொண்ணூற்றி 3 ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு, இந்த வீடுகள் தாமா உனக்கு அப்பா செய்கிற சீருன்னார். எனக்கு அஜய் முனோட்டை பாராட்ட தோணலை. அது சரிப்பா, நீங்கள் செய்கிறது சரின்னு ஒத்துக்கிட்டா பாருங்க, அவரோட மக அவளை தான் பாராட்டணும். அவளை கூட பாராட்ட தோணலை, அதை ஒத்துக்கிட்டான் பாருங்க மருமகன், செண்டாள பைய, அவனை தான் கும்பிடணும் சார். நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? ஓ லூசு மாமாங்க வாய, நீ 93 ஏழைக்கு வீடை கட்டி கொடு, இல்லை 103 ஏழைக்கு வீடை கட்டி கொடு, எனக்கு கட்ட வேண்டியதை கட்டு. கேட்கலையா? அப்படிப்பட்ட மனித தெய்வங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதுதான் இவங்களோட வாதம். ஒரு அஜய் முனோட்டை விடுங்க சார், அவன் தொழில் அதிபர். பூல் பாண்டியன் மதுரையில் ஒரு பிச்சைக்காரன், பேர் என்ன தெரியுமா? பூல் பாண்டியன், பிச்சைக்காரன் சார்.
பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துகிறவன். அவன் எடுத்த பிச்சையில் 50 ரூபா 500 ரூபா 100 ரூபான்னு சேர்த்து 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 1 லட்சம் ரூபா சமூக காரியத்துக்கு உபயோகப்படுத்துங்கன்னு கவர்னர் கலெக்டர்கிட்ட போய் கொடுத்துருக்காயா மதுரையில். பிச்சை அவனே பிச்சை எடுக்கிறான். இப்போ இருக்கிறான்ல, அந்த மனசு உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி இல்லாமல் இருக்கா? நீங்கள் அதை ஒரு பிச்சைக்காரனை விடுங்க. பிச்சைக்காரன் ஆர்ஜே பாலாஜின்னு ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஆக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த என்ன ஒரு அம்மன் படம் வந்து மூக்குத்தி அம்மன் படம் நடித்தார்ல, அந்த ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜேனா ரேடியோ ஜாக்கி, மெட்ராஸில் வெள்ளம் வந்தது பாருங்கள், அந்த மனுஷன் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் சம்பாதிச்ச பணத்திலேருந்து அவ்வளவு சேவை செய்திருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. ஏன் சூர்யா, நடிகர் சூர்யா கல்வி அறக்கட்டளை வச்சு கல்வி கொடுக்குறார். சந்துரு மாதிரி வழக்கறிஞர்கள் ஏழைகளுக்காக வழக்காடுகிறார்கள். இருக்கிறாங்கல்ல, இப்போ வளர்ந்து தானே வருது. 2 தீ விபத்து சொல்கிறேங்க உங்களுக்கு. கும்பகோணத்தில் இப்போ இன்றைய சூழ்நிலைன்னா இன்றைக்கி நடந்தது சொல்லுன்னெலாம் கேட்கக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில் அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்தது சொல்லு அப்படின்னா திருக்குறள்லாம் சொல்லவே முடியாது. கம்பராமாயணம்லாம் தொடப்படாது. அது என்னைக்கு எழுதுனது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நூற்றாண்டில் அப்படின்னு வச்சுக்கோமே, இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே, கும்பகோணத்தில் ஒரு கல்யாண வீட்டில், கல்யாண மண்டபத்தில் தீ விபத்து. கல்யாணமே விபத்துங்கிறீங்களா? சில பேருக்கு அப்படி தோணும், கல்யாண மண்டபத்தில் என்ன தீ விபத்து, கல்யாணமே விபத்து தானே, அப்படிலாம் நினைக்காதீங்க. கல்யாணம், நான் சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேச போயில இங்கிலீஷ்காரங்க ஒரு 10 பேர் ஆடியன்ஸில் இருந்தாங்க. அதனால் நான் அப்பப்போ இங்கிலீஷில் 2-3 வாக்கியம் சொன்னேன். எனக்கு இங்கிலீஷ் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ சொன்னேன். அதை ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு ரொம்ப, அந்த சுவிட்சர்லாந்துக்காரனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் மேடை விட்டு இறங்கினோன்னே, ப்ரொஃபஸர் யூ ஸ்போக் வெரி வெல், I congratulate you. Very nice. Professor, may I know how old are you? I am about 80 years. Oh, 80 long years. Very nice. Very good. Professor, are you married? விளங்காமல் போனவன 80 வயசு ஆயிடுச்சுங்கிறேன். இன்னும் அப்போ அவன் ஆசைப்படுறான். அது 80 வயசுலேயும் ஒருத்தன் கல்யாணம் ஆகலைன்னா அதிர்ஷ்டக்காரன் தானேன்னு நினைக்கிறான். ஆர் யூ மேரீட் அப்படின்னா, யா ஐ ஆம் மேரீட். ஹவு லாங் ஆர் யூ மேரீட் அப்படின்னா, 52 long years. Oh my God, 52 long years with the same wife. 52 வருஷம் ஒரே பஞ்சாதியோடையா? எப்படிரா? யாரு? அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. சார், ஒரே மனைவியோடு ஒருவன் 52 ஆண்டுகள் வாழ்கிறான் என்றால் தமிழ்நாட்டுக்காரனுக்கு அது ஆசீர்வாதம், வெளிநாட்டுக்காரனுக்கு அது ஆச்சரியம். இல்லை, கல்யாணம்லாம் விபத்து இல்லை, கல்யாண வீட்டில் விபத்து, கல்யாண மண்டபத்தில் விபத்து. எல்லாம் அச்சத தூவ வந்தவன்லாம் அக்னிக்கு பயந்து வெளியே ஓடியாடுறான். ஏன்னா விபத்து, ஓடியாடுறான் பயந்து. சில பேர் தீக்காயத்தோடு வெளியே ஓடியாடுறான். அந்த பக்கமாக ஒரு பாய், ஒரு இஸ்லாமிய நண்பர் காரில் வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக போய்கிட்டு இருக்கார். இஸ்லாம் மார்க்கத்தில் எப்படின்னா, வெள்ளிக்கிழமை தொழுகையை தவற விடக்கூடாது, அது அவங்க ரூல். வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக காரில் போய்கிட்டு இருக்கார். மண்டபத்திலேருந்து தீக்காயத்தோடு பிள்ளைகள் ஓடியாடுறதை பார்த்துட்டு காரை நிறுத்தி டிரைவர்கிட்ட சொல்கிறார். அவர் இறங்கிட்டு, எவ்வளவு சீக்கிரம் எத்தனை பேரை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியுமோ சேர்த்து ஃபஸ்ட் எய்டு கொடு, முதலுதவி கொடு அப்படிங்கிறார். 2 மணி நேரமாக நடக்குது. இந்த 2 மணி நேரத்தில் அங்கே வெள்ளிக்கிழமை தொழுகை முடிஞ்சிருது. இப்போ தொழுகை முடிஞ்சு மற்ற பாயெல்லாம் வர்றாங்க, மற்ற இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வர்றாங்க. இவர் அங்கே நிற்கிறார். இப்போ கேட்குறாங்க, பாய் என்ன நீங்கள் இன்றைக்கி வரல, தொழுகைக்கு வரல, வெள்ளிக்கிழமை தொழுகையை தவற விடக்கூடாதே அப்படின்ன போது அந்த பாய் சொன்னார், இது இப்போ
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. அந்த பாய் சொன்னார், ஆமாம், வெள்ளிக்கிழமை தொழுகையை தவற விட்டு விட்டேன். இதுவரை எனக்கு பிடித்த அல்லாவை தொழுது கொண்டிருந்தேன். இன்றைக்குத்தான் அல்லாவுக்கு பிடித்த தொழுகையை செய்திருக்கிறேன். சமூக பற்று இல்லையா அது? அப்படி 10 பேர் 100 பேரை காட்ட முடியாதா? யோசிச்சு பாருங்க, காட்ட முடியாதா? ஏங்க திருப்பூரில் கலிமுல்லா நீ சொன்னேலம்மா, இந்துக்கள் மசூதிகளுக்கு உதவி செய்கிறார்கள், இஸ்லாமியர்கள் கோயில்களுக்கு உதவி செய்கிறார்கள்னு அக்ஷயா சொன்னாங்கள்ல. கலிமுல்லா நம்ம ஊரில் திருப்பூரில் அவருக்கு தமிழ்நாடு அரசு கோட்டை அமீர் விருது கொடுத்துருக்கு. கோட்டை அமீர் விருது கொடுத்துருக்கு சார் கலிமுல்லாவுக்கு. எதுக்கு தெரியுமா? அவருடைய விலை மதிப்பற்ற நிலத்தை கோயில் கட்டுறதுக்கு கொடுத்துருக்கார். இல்லையா? அப்படி இல்லையா? இப்போ இவங்க 2 பேரும் சொன்னது பொய்யா? இன்னொரு தீ விபத்து என்ன தெரியுமா? பழனியா அந்த ஒரு ஊரில் ஏஎம்ஆர்ஐ ஹாஸ்பிட்டலில் தீ விபத்து. ஒரு வார்டில், அந்த வார்டில் ரெண்டு இளம் பெண்கள், திருமணமாகாத பெண்கள், திவ்யா ரம்யா 2 பேர். அந்த பொண்ணுங்க நர்ஸு. என்னம்மா எங்கே போனால் நர்ஸை காணோம்? இந்த அம்மா சொன்னாங்களே எங்கேயோ போனால் நர்ஸை காணோம்னு. அங்கெல்லாம் போகாதீங்க. அந்த 2 பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க சார், 20-25 வயசுக்குள்ளப்பட்ட பிள்ளைங்க. அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த பிள்ளைங்க, மாத சம்பளம் கூட வாங்கலை, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 பேர் சேர்ந்து பெட்டில் இருக்கிற நோயாளிகளை காப்பாற்றி வெளியே கொண்டாந்து விட்டுட்டு அந்த தீ விபத்தில் சிக்கி திவ்யாவும் ரம்யாவும் இறந்து போகிறாங்க. தன்னை தியாகம் செய்தாவது பிற உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற மனப்பக்குவம் இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா? தானே இன்றைய சூழ்நிலை. என்ன அருமையான பெண்களில் இதெல்லாம் ஆண்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, திவ்யா ரம்யா மாதிரி எத்தனை பெண்கள் நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். சின்ன பிள்ளைன்னு நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு அம்மா, சின்ன பிள்ளை, அந்த அம்மாவுக்கு படிப்பறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அக்ஷயா மாதிரி அம்மா மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் கிடையாது, சின்ன பிள்ளை. அந்த அம்மா அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்தில் புலியூரா ஏதோ ஒரு ஊர், சின்ன கிராமம், சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துருக்காங்க கிராமத்து பெண்கள்கிட்ட. அதுக்கு ஸ்ரீ புரஸ்கார் விருது மத்திய அரசாங்கத்தில் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கையில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு? படிப்பறிவில்லாத சின்ன பிள்ளை என்கிற ஒரு கிராமத்து பெண்மணிக்கு மத்திய அரசாங்கம் ஸ்ரீ புரஸ்கார் பெண்களுக்கான விருது கொடுக்குறாங்க. அதில் என்ன பெருமை தெரியுமா? படிப்பறிவில்லாத அந்த சின்ன பிள்ளையினுடைய காலில் பாரத பிரதமர் வாஜ்பாய் விழுந்து வணங்கினார். அப்போது தொண்டு செய்கிற மனிதர்களை தொழுது எழுகிற பழக்கம் இன்னைக்கும் இருக்கிறது. தொண்டு செய்கிற மனங்களை தொழுது எழுகிற பழக்கம் இன்னைக்கும். தொழுது எழுந்தது யார்? பாரத பிரதமர். அதெல்லாம் நிறைய கர்நாடகத்தில் ஹூலிக்கல்ங்கிற ஒரு பகுதியில் 113 வயசில் திம்மக்கான்னு ஒரு அக்கா. நமக்கு சினிமாவில் சொர்ணக்காவை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இனிமேலாவது சொர்ணக்காவை விட்டுட்டு திம்மக்காவை பற்றி பேசுங்க. 113 வயசில் சார் ஒரு பகுதி முழுக்க மரம் நட்டு அந்த பகுதியவே பசுமையாக மாற்றிருக்கிறாங்க. அதனால் அந்த பகுதியில் கூதூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ரோடு, ஒரு சாலைக்கு பேரே திம்மக்கா சாலைன்னு வச்சுருக்கிறான். இந்த ஸ்டாம்ப்பு வெளியிட்டாங்கன்னு சொன்னீங்களே, யாருக்கோ ஸ்டாம்ப்பு பத்மா அந்த தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு தபால் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல, உமாசங்கர் சொன்னார்ல, அது மாதிரி திமுக பேரில் ஒரு சாலை இருக்குது. இதெல்லாம் அடையாளங்கள் நிறைய நிறைய நிறைய. மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலைக்கு போய் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள், மலைஜாதி மக்களுடைய குழந்தைகளை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி தலை செவி விட்டு பாடம் சொல்லி கொடுக்குது. மகாலட்சுமிங்கிற பொண்ணு நல்ல சம்பளத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு அந்த வேலையை விட்டுட்டு எங்கே போகுது? ஜவ்வாது மலைக்கு போகுது.
போக்குவரத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் எல்லாம் மூக்கை ஒழுகிட்டு பிள்ளைகள் நிற்கிது. நீட் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சொல்லட்டா, மகாலட்சுமி ஜவ்வாது மலையில் செய்த சேவைக்காக பிபிசி நிறுவனம், பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் வந்து அந்த பொண்ணை பேட்டி எடுக்குது ஜவ்வாது மலையில் வச்சு. நான் 34 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதே வாத்தியார் வேலை தான் பார்த்துருக்கேன். ஒரு ஆல் இண்டியா ரேடியோ கூட வரல. எனக்கு பிபிசிலாம் வேண்டாம், எனக்கு பேராசை கிடையாது. ஒரு ஆல் இண்டியா ரேடியோக்காரன், ஒரு ஆகாஷ்வாணி வந்து பையா நமஸ்கார் ஆப் அப்படின்னு ஆரம்பித்து ஆப் வச்சுட்டான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா என்னை ஏன் பேட்டி எடுக்கலை தெரியுமா? நான் சம்பளத்துக்காக வேலை பார்த்தேன், மகாலட்சுமி சமூகத்துக்காக வேலை பார்த்தேன். அதனால் பிபிசிக்காரன் பேட்டி எடுத்தான். அதனால் பாசிட்டிவ் சைடு இருக்குது சார். நீங்கள் 2 பேரும் நீங்கள் மூத்தவங்கங்கிறதுக்காக அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் வயசில் மூத்தவங்க, அதுக்காக மிரட்டுற மாதிரிலாம் பேசக்கூடாது. இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர் என்ன கேட்குறாங்க, இவங்க 2 பேர் என்ன கேட்குறாங்கன்னா அதெல்லாம் சரியா? அவர் சொன்னார்ல, எக்ஸப்ஷன்ஸ் கேனாட் பி எக்ஸாம்பிள்ஸ். விதிவிலக்குகள் விதி ஆகாது. விதிவிலக்குகளை எடுத்துக்காட்டாக காட்டாதீர்கள். பெரும்பான்மையான அமைப்பு எப்படி இருக்கிறது, அதுதான் அவங்க கேட்குற கேள்வி. இருக்குது, பெரும்பான்மையான அமைப்பு எப்படி இருக்குது? நானே என் லைஃப்பில் உள்ளது சார், ஸ்கூட்டரில் காலேஜுக்கு போவேன் சார். இப்போ வர்ற ஸ்கூட்டரில் எல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா லைட் எரியுது, ஹெட்லைட்டு பகல்லையும் எரியுது. நான் வாங்கின காலத்தில் அந்த ஆன் பண்ணால் தான் லைட் எரியும். நம்ம வீட்டில் கொண்டு போய் நிறுத்தணுன்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவோம். பகல் நேரத்தில் ஹெட்லைட் எரியாது. ஒரு நாள் ராத்திரி நிறுத்தையில் அதை ஆஃப் பண்ணாமல் நிறுத்திட்டேன். அடுத்த நாள் காலேஜுக்கு போயில ஹெட்லைட் எரியுது. ஹெட்லைட் எரிஞ்சவுடனே எதிரில் வர்றவனெல்லாம் சமூக பற்றோடு மனித நேயத்தோடு என்னையை பார்த்து நான் குருன்னு போயிட்டுருக்கேன். அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நான் போய்கிட்டு இருக்கேன். எதிரில் வர்றவங்களாம் ஒருத்தன் 50 அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் விளங்கலை. என்ன 5 ரூபா கேட்குறாடா, ஒரு 5 ரூபா கொஞ்சம் கேட்குறானா என்ன சொல்ல. அடுத்து ஒருத்தன் அப்படிங்கிறான். என்னடான்னு பார்த்தா ஹெட்லைட் எரியுதான். ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறானா, ஹெட்லைட் எரியுது அப்படின்னு இவ்வளோ அக்கறையோட. ஆகா, சமூக பற்று எவ்வளவு இருக்குது. 5 தடவை டேங்க்கு காலியாகி உருட்டிக்கிட்டு போயிருக்கேன் சார். அது சிவகாசியில் வெயில் காலத்தில் வண்டியை உருட்டிக்கிட்டு போகிற மாதிரி அவஸ்தை உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. ஒரு பையன் நின்று, எவனாவது ஒருத்தன் நின்று, ப்ரொஃபஸர் என்ன ட்ரை ஆயிருச்சா, நான் என் டேங்க்லேருந்து கொஞ்சம் எடுத்து தர்றேன். ஒரு பையன். சரி, நீ ஓன் டேங்க்லேருந்து எனக்கு எடுத்து தர வேண்டாம், அட்லீஸ்ட் நிறுத்தி ஒரு 2 கிலோமீட்டரில் தான் ப்ரொஃபஸர் பெட்ரோல் பங்க் இருக்குது, கொஞ்சம் அழுத்திட்டு போனீங்கன்னா போட்டுக்கலாம். ஒரு வார்த்தையில் உதவி செய்யலாம்ல. ஒரு பையன் என் கிட்ட வரையில் அவங்க வண்டி வேகத்தை கூட்டுறாங்க, எங்கே உதவி கேட்டுருவானோ அப்படின்னு. அதில் சில பேர், ப்ரொஃபஸர் பெட்ரோல் இல்லையா பார்த்து போங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, உடம்பு நோகாமல், என் சொத்து பத்துக்கு வில்லங்கம் வராமல், என் பெண்டு பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்வோம். அதுதான் இது. என்னது, நம்ம சர்வீஸ் எவ்வளவு தூரத்தில் நிற்குது, அது நம்ம கவனிக்கலைன்னா சில பேர் ஆனால் காசை செலவழித்து உடம்பு சரீரத்தை உபயோகப்படுத்தி பெண்டு பிள்ளைகளுக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா நம்ம மாட்டோம்ல. அதுதானே யதார்த்தம். அதுதானே இவங்க சொல்கிறாங்க. ஒரு தெருவில் சாக்கடை ஓடுது சார்.
இந்த பக்கமும் வீடு இருக்குது, இந்த பக்கமும் வீடு இருக்குது. தெருவில் மத்தியில் சின்னதாக ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரியவர், நம்ம உமாசங்கர் வளரணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரியவர் வந்து அந்த தெருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏப்பா ஏய், சாக்கடை மத்தியில் ஓடுதடா, இப்போவே தாண்டி தாண்டி போகிறீங்க, எல்லா தெருக்காரங்கெல்லாம் சேர்ந்து சாக்கடையை அடைக்கலாம்லப்பா, நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது தண்ணி ஓடி ஓடி சாக்கடை என்ன ஆயிரும், பெருசாயிரும்ல, இப்போவே தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க, சாக்கடை பெருசாயிருச்சுன்னா என்ன செய்வீங்க? அதில் தெருக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், ஓடியாந்து தாண்டுவோங்கிறான். எப்படி சாக்கடை பெருசாயிருச்சுன்னா என்ன செய்வாங்களா? ஓடியாந்து தாண்டுவோம், அங்கேருந்து ஓடியாந்து லபக்குன்னு தாண்டுவோம். சாக்கடையை அடைக்கணும்னு ஒரு வயலுக்கு புத்தி வர மாட்டேங்குது, ஓடியாந்து தாண்டுவான். இதுதான் சார் இன்றைக்கி ஆட்டிடியூடு. அவர் சொன்ன வார்த்தை தான் சரியான வார்த்தை. சிவசக்தி வடிவேல் சொன்னார் பாருங்க, இதுதான் இன்றைக்கி ஆட்டிடியூட். இன்றைக்கி ஆட்டிடியூட். கத்ரீனா கைஃப்னு ஒரு நடிகை இருந்தா சார். சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்புறம் என்ன தொழிலதிபர்? இல்லை, கத்ரீனா கைஃப் தெரியாமல் அப்புறம் என்ன ராமராஜ் காட்டல்? வடநாட்டில் பெரிய நடிகை சார் கத்ரீனா கைஃப். அவளுக்கு அப்போவே 33 வயசு. 33 வயசில் ஒரு குழந்த அந்த கத்ரீனா கைஃப் பிறந்த நாள் அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ஆண்டின்னு போட்டுருச்சு. அந்த 33 வயசில் ஆண்டி தானே சார். கத்ரீனா கைஃப் ரசிகர்கள்லாம், வடநாட்டு ரசிகர்கள்லாம் அந்த குழந்தை வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் சார். எங்கள் அழகு தேவதையை எப்படி நீ ஆண்டின்னு சொல்லலாம்? அவளுக்கு என்ன அப்படியா வயசாயிருச்சு? அவள் என்ன அப்படியா கிளவி ஆயிட்டா? கத்ரீனா கைஃப்னா எங்களுக்கு கடவுளை விட மேலே சார். பத்திரிகை செய்தி சார். கிறுக்கு பய உள்ளையா, கிறுக்கு பய உள்ளைய கூட்டம் தான் இன்னைக்கு 140 கோடியில் 100 கோடிக்கு மேலே இருக்கு. கிறுக்கு பய உள்ளைய கூட்டம். இந்த அம்மா சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் செல்லை தடவிக்கிட்டு, பைக்கில் போகையில் கார் இந்த இப்படியேவா போவ, என்ன உனக்கு என்ன ட்ரம்ப்பாக கூப்பிட்டு பேசுகிறாரு? ஒரு ஓரமாக நிறுத்தி ஒரு 5 நிமிஷம், உன்னால் அடுத்தவனுக்கு ஆபத்தியா? நீ இப்படி போனேன்னா எதிரில் கவனமாக என்னை மாதிரி வயசான ஒருத்தன் 2 வீலரில் வர்றான்னு வைங்க, நம்மளே பின்னாடி ஹார்ன் சத்தம் கட்டணும், பதறுது சார். வண்டியில் நம்ம வயசாகி போச்சா, வண்டியில் போய் பின்னாடி அதுக்குன்னே இந்த சின்ன பயிலுவ என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம கிட்ட வந்து நடுங்கி செத்து போக்கலவா. இது நீ ஃபோன் பேசிட்டு வந்து என் மேலே இடிச்சு என்ன சார், என்ன சார் அக்கறை இருக்குது நிறைய. ஒரு நான் சொல்கிறேன்னு இதுதான் என்னோட நிறைவு தீர்ப்பாக சொல்கிறேன். சமூகம் என்கிற வார்த்தை, சமுதாயம் என்கிற வார்த்தை அப்படி வச்சுக்குவோம். சமுதாயம் என்கிற வார்த்தையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினவன் பாரதியார். அவர் தான் முதல்ல சமுதாயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி ஜனங்களின் சங்கமம், உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம். சமுதாயம்ங்கிற வார்த்தையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை யாருக்கு சாரும்? பாரதியாருக்கு தான் சாரும். இப்போ அந்த வார்த்தைக்கு இதுதான் தீர்ப்பு. அந்த சமுதாயம் என்கிற வார்த்தைக்கு இப்போ என்ன அர்த்தம்? நல்லா யோசிங்க, பசிக்கவும் இருந்தாலும் யோசிங்க. ஜாதி சங்கம், குட், வெரி குட், அதான் திருப்பூர். சமுதாயம்ங்கிற வார்த்தைக்கு இப்போ என்ன அர்த்தம்? இந்த தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், முதலியார் சமுதாயம். அது ஒரு வீட்டுக்கு போனேன், ஒட்டக்கூத்தர் படம் வச்சுருந்தார். யாருக்குமே ஒட்டக்கூத்தர் தெரியாது, கம்பர் தெரியும், ஒட்டக்கூத்தர் தெரியாது. 2 பேரும் சக காலத்தில் வாழ்ந்தவங்க. நான் கேட்டேன், அண்ணாச்சி இது ஒட்டக்கூத்தர் படம் தானே அப்படின்னேன். ஆமாம். அப்படியா, ஒட்டக்கூத்தர் படம் தான்.
இது ஏன் என்னாச்சு ஒட்டக்கூத்தர் படத்தை வச்சுருக்குறீங்க அப்படின்னேன். எங்கள் ஆள்லா யார் ஒட்டக்கூத்தர் அவங்க ஆளாம், எங்கள் ஆள்லா. நான் கேட்டேன், தக்கையாக பரணின்னு தமிழில் ஒரு நூல் இருக்கே, அந்த நூலை யார் எழுதுனாங்கன்னு தெரியுமா அண்ணாச்சின்னு. அது எவன் எழுதுனா நமக்கு என்ன? தக்கையாக பரணி எழுதுனது ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியல, ஆனால் ஒட்டக்கூத்தர் என்ன சாதின்னு தெரியுது. என்ன வளர்ந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும்? அடி தடி சண்டை வெறி ஜாதி மதம் என்ன வளர்ந்துருக்கு? இந்த பக்கமாக ஊர்வலம் போகாதீங்கடான்னு காவல்துறை சொன்னோன்னு அந்த பக்கம்தான் போவோம். எங்களில் 10 பேர் சாவணும், அவங்களில் 10 பேரை நாங்கள் கொல்லணும். பற்று என்னது? சமூக பற்று வளர்ந்து முட்டி. என்ன விருதுநகரில் காமராஜரோட விழா, எனக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள்னு தலைப்பு. சிவகாசியில் வேலை பார்க்கையில் சுதந்திர போராட்ட தியாகிகள் நடத்துகிறது காமராஜர் சங்கம், பெருந்தலைவர் காமராஜர் மன்றம். பெருந்தலைவரை பற்றி பாராட்டி பேசுகிறோம். பெருந்தலைவர் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த இந்த குழந்தைங்க வில்லு பாட்டு பாடினாங்கள்ல, சின்ன குட்டிங்கள்லாம் உட்காந்து ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் உட்காந்து அந்த வில்லு பாட்டில் கடைசியில் பாடின பாட்டு எது? தங்கங்களே நாளை தலைவர்களே அப்படின்னு ஒரு பாட்டில் அதில் ஒரு வரி வரும், பார்த்துருங்களா? என்ன வரினா உனக்கு தெரிஞ்சா சொல்லியா, எங்கள்கிட்ட நொன்ன வரியில உனக்கு தெரியல விடு. தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை என்றும் நினையுங்கள், தினமும் நினையுங்கள். யார் அது? காமராஜர். பஸ்ஸு போகாத கிராமத்துக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகணும்னு நினைச்ச ஒரு பவித்திர தலைவன் காமராஜர். அப்படி பேசுகிறேன், இது மாதிரி கைதட்டுறாங்க, பயங்கர கைதட்டு. காமராஜர் பெருந்தலைவர்னு சொன்னோன்னு கைதட்டு குவியுது. நமக்கு கைதட்ட எப்பவுமே பேச்சாளனுக்கு கைதட்ட கிக்கு ஏறிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பேசுகிறேன். அப்படி பேசிட்டு நமக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள்னு புளூரலில் கொடுத்துருக்காங்களா? தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்களா? உடனே காமராஜரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் அவர்கள் தன் சொத்தையெல்லாம் விற்று கப்பல் விட்டார் ஐயா. கடைசி காலத்தில் மண்ணெண்ணெய் விற்று பிழைக்கிற நிலைமைக்கு அவர் ஆளா. ஒரு கைதட்டு, ஒரு சத்தம், ஒரு அங்கீகாரம். காமராஜர்னு சொன்னால் தான் கைதட்டுவோம். வ.உ.சின்னு சொன்னால் திருப்பூர் குமரன்லாம், திருப்பூர் குமரன் எங்கள் ஆள் இல்லையே. எப்படி? வ.உ.சி எங்கள் ஆள் இல்லையா? அவர் சைவ புள்ளமார். நீ என்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளை சாதிக்குள் அடைத்தாயோ அன்றைக்கே சமூகம் நாசமாக போய்விட்டது என்றார். தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம் விளங்க போகுது. அதனால் உங்கள் சைடு தான் பிரைட்டாக நிற்கிது. நிறைய யோசிச்சுக்கிட்டே ஒரு இன்னும் சாதி இருக்குது சார். நான் ரொம்ப அழுது செய்தித்தாளில் ஒரு செய்தி படித்தேன் சார். உத்தரப்பிரதேசத்துலேயும் எங்கேயோ ஒரு கீழ் ஜாதி பொண்ணுடைய நிழல் உயர் ஜாதி இப்போ இந்த நூற்றாண்டில் அத்தனை அம்பேத்கர் பேசின பிறகு, அத்தனை பெரியார் பேசின பிறகு, அத்தனை சட்டம் போட்ட பிறகு, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போட்ட பிறகு, இன்றைய சூழ்நிலையில் ஒரு கீழ் ஜாதி பெண்ணுடைய நிழல் உயர் ஜாதிக்கார மேலே பட்டுட்டுது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருக்காயா வடநாட்டில். நான் இட்டுக்கட்டி சொல்லலைங்க, பத்திரிக்கை செய்தி. இன்னைக்கு அப்படிப்பட்ட பத்திரிக்கை செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? செருப்பு போட்டுட்டு போனால் அடிக்கிறான்.
கோயில் தகராறு நடக்குதா இல்லையா? இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? எத்தனை கோயிலில் திருவிழா நடத்த முடியாமல் இருக்குது? காரணம் சாதி சண்டை. பேசுங்க சார், எல்லாத்தையும் பேசுங்க சார். இந்த கிரானைட் ஊழலுக்காக சகாயம் சுடுகாட்டில் படுத்து கிடந்து திட்டம் போட்டு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ரிப்போர்ட் என்ன சார் ஆச்சு? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? கிரானைட்டை வெட்டி ஊழல் பண்ணுறான்னு சொல்லி சகாயம் ஐஏஎஸ் சுடுகாட்டில் படுத்து கிடந்து ரிப்போர்ட் எழுதினார் சார். என்னாச்சு? கமிஷன் போடுறான், கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கறது, கமிஷன் வாங்கிட்டு விட்டுடுறான். அதனால தான் அதுக்கு பேரே கமிஷன் வச்சான். என்ன 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 சமூக பற்று வளர்ந்துருது. நிறைய செய்திகளை யோசிச்சுக்கிட்டே போகலாம். இப்படி சொல்லி நான் முடிகிறேன். மதம், சாதி, அரசியல், மருத்துவம், கல்வி எல்லா துறையும் சமூக பற்றை வளர்க்க வேண்டிய துறைகள். நான் சொல்கிற புரியுதுங்களா? ஆன்மீகம், அரசியல், பொருளாதாரம், கல்விக்கூடம், காவல்துறை, நீதிமன்றம், எல்லா பக்கம் என்ன பொறுப்பு இருக்கு? எல்லா துறையும் சேர்ந்து சமூக பற்றை வளர்க்க வேணும். வழக்குதா? மதுரை நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்தது. இப்போ இந்த வழக்கு இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. மதுரை நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. பராசக்தி, அது என்ன வழக்கு தெரியுமா? ஒரு கிராமத்துக்காரங்க கொண்டாந்து ஒரு வழக்கு போட்டிருக்கான். எங்கள் ஊர் குளத்தில் ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டாங்க, அதை வழக்கா, பொதுநல வழக்காக எடுத்து அந்த வீடுகளெல்லாம் இடிக்கணும் அப்படின்னா ஒரு கிராமத்துக்காரங்க கொண்டாந்து ஒரு வக்கீலை வச்சு வழக்கு போட்டான். அந்த வழக்கு கட்டு வந்த உடனே நீதிபதி அந்த வழக்கை ஏற்றுக்கிடாமல் தள்ளுபடி பண்ணிட்டார். அவன் கிராமத்துக்காரன் கேட்டான், யுவர் ஆனர்னு அவனுக்கு கிராமத்துக்காரன், ஐயா ஏசமா, ஏன் ஏசமா ஏன் வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டிய அப்படின்னாரு. உன் கிராமத்தில் குளத்தில் வீடு கட்டினா அது தப்புன்னு இந்த நீதிமன்றத்தில் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா மதுரை நீதிமன்றமே குளத்தில் தான் கட்டியிருக்கும். வளர்ந்து முட்டி, புரியுதுங்களா? அதனால் இப்படியே சிந்திச்சுட்டே போனேன். மதுரையில் சார், நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன். 27 வருஷம் வரைக்கும் மதுரையில் தான் பிறந்து சௌராஷ்டிரா ஹைஸ்கூலில் படித்து, தியாகராஜர் காலேஜில் படித்து, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் எம்ஃபில் பிஏ எல்லாம் படித்து முடித்து, அப்புறம் சிவகாசியில் வேலைக்கு போயிட்டேன். 27 வருஷம் மதுரையில் இருந்தேன், 34 வருஷம் சிவகாசியில் இருந்தேன். இப்போ ஒரு 10-12 வருஷமாக தென்காசியில் இருக்கேன். தென்காசி என் மனைவி வைரத்தோட ஊர், என் மனைவியோட ஊர். அதனால் வாக்கப்பட்ட ஊருக்கு போயிட்டேன். அங்கே இருக்கேன். என்ன தெரியுமா சார், நான் 27 வருஷம் மதுரையில் இருக்கிற போதெல்லாம் அந்த மடத்துக்கு, மதுரை மடத்துக்கு, ஆதீனத்துக்கு நித்யானந்தா வரல சார். நான் அந்த ஊரை விட்டு போனோன்னே நித்யானந்தா வந்தா சார். எனக்கு நித்யானந்தா வந்தது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரஞ்சிதா வந்தா சார். நான் மதுரையில் இருந்திருந்தா அவள் பார்த்துருப்பேன்ல சார். அந்த கொடுப்பனை இல்லாமல் போச்சு சார். மடத்துக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்னையா கனெக்ஷன்? ஏம்மா என்ன கனெக்ஷன்? அப்புறம் மடத்தை விட்டு நீக்கிட்டாங்க நித்யானந்தாவை. அதில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய வேதனை என்ன தெரியுமா ஐயா? என்னடா, அம்மா செத்து போயிட்டாங்களா? வேலை போயிடுச்சா? என்னடா? இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.